வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 34 அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? ருசித்து பார் என்று நான் பேச விரும்புகிறேன். ஒரு சாப்பாடு இருக்கு, சாப்பாடு அழகா இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்குதுன்னு சொன்னா உனக்கு டேஸ்ட் தெரியுமா? தெரியவே தெரியாது. அதை சாப்பிட்டு பார்த்தாதான் அதோடைய ருசி என்னன்னு உனக்கு தெரிய வரும். அது கசக்குதா இல்லாட்டி இனிக்குதா அப்படின்னு சொல்லி. அப்படின்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வேதத்தை நீ உன் கையில் வச்சுக்கிறது ஒரு ஆசீர்வாதம் தான். ஆனால் அந்த வேத வசனத்தை நீ படிக்க தான் உனக்கு ருசி என்னன்னு தெரியும். நிறைய பேருக்கு ஆண்டவரை திட்டுறான், ஆண்டவர் மேலே கசப்பு வந்துடுது. ஏன் தெரியுமா? இதை படிக்காததுனால தான். இதை நீ சாப்பிட்டனா, எரேமியா சொல்லுவார், உம்முடைய வார்த்தையே எனக்கு கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன், அவைகள் எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்ததுன்னு. ஆனால் இதை நிறைய பேரால் படிக்க முடியலை. நிறைய பேருக்கு படித்தா தூக்கம் வருதான், நிறைய பேருக்கு சோர்வாக இருக்குதான். நான் சொல்ல வரேன், தேனை விட சுவை உள்ளது இந்த வார்த்தைகள். ஹல்லேலூயா. எனக்கு டிப்ரெஷனாக இருக்கும்போது நான் போய் டேப்லெட்டை சாப்பிடலை, நான் போய் சினிமா சாங்கை கேட்கலை, நான் போய் தண்ணி அடிக்கலை, நான் போய் ஃப்ரெண்ட்ஸு கூட கொஞ்ச நேரம் ஜாலியாக இருக்கலான்னு போகலை. இந்த வேதத்தை நான் வாசித்த போது என்னுடைய மன அழுத்தங்கள் எல்லாம் வெளியேறி பலவீனமாக இருந்த நான் பலப்பட்டு போனேன். தேவ பிள்ளையே, அவரை ருசிக்க ருசிக்க தேனை விட எனக்கு அவர் சுவையாய் மாறினார். ஹல்லேலூயா. என் கசப்பை எல்லாம் மாற்றினது இந்த ருசி. இன்னைக்கு என் வாழ்க்கையே கசப்பா இருக்கு பிரதர், என் வாழ்க்கையே வெறுப்பா இருக்கு பிரதர், என்னால் வாழவே முடியலைன்னு சொல்லி அழுது கொண்டு இருந்தேன்னா இதை ருசித்து பாரு. டெய்லி காலையில் எழும்பி உனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு அதிகாரத்தை படி, சாயந்தரம் வந்து இதை படி. இது எதை செய்யணும்னு சொல்லும், எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லும். இந்த வேதம் என்னை மாற்றினது. இந்த வேதத்தை படிக்காமல் ஒரு நாள் நான் வீட்டை விட்டு வெளியே இறங்கினது இல்லை. இன்னைக்கு உன் வாழ்க்கையில் பைபிளை தலகாணிக்கு அடியில் வைக்கிறதோ போய் செல்ஃபில் வைக்கிறதோ மேட்டர் இல்லை. இதை உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருந்தால் ருசி இருந்துக்கிட்டே இருக்கும், உங்கள் வாழ்க்கை கசந்து போகாது. அதனால் கர்த்தரை ருசித்து பாருங்கள். அவர் சாப்பிட சாப்பிட திகட்டவே மாட்டார். அந்த ருசி உங்களுக்கு சொல்ல முடியாத இன்பத்தை தரும். ஜெபம் பண்ணலாமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. நீர் எங்கள் கூட பேசின ஆண்டவரே அற்புதமான வார்த்தைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். எல்லா விதமான தடையையும் ஆண்டவர் உடையும், அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாழ்வே
வாழ்வே நீதானையா, வாழ்வே நீதானையா. திருந்தாத உன் வாழ்க்கைய ஆண்டவர் திருத்தி எழுதணும்னா நீ திருந்தாம இருக்கிற வாழ்க்கையை விட்டு முதல்ல வெளியே வரணும். இன்னைக்கு உங்களுக்கு விடுதலை வரப்போகுது. இன்னைக்கு சில கட்டுல இருந்து தேவன் உங்களை அவிழ்க்க போகிறார். நீ வேலையை தேடி போக மாட்ட, நீ வியாபாரத்தை தேடி போக மாட்ட. இந்த ஆண்டு உன்னை தேடி சில ஆஃபர் லெட்டர் இயேசுவின் நாமத்தினால் ரிலீஸ் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ்.